உங்கள் கண் காண சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார்னு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்வார். ஆமா, உங்களுக்கு செய்யண்டான் இருந்தாலும் செய்வார். அவர் செய்வார். ஆமா, இது பல நேரத்தில் எதையோ பார்த்து என்னெல்லாமோ பேசுறோம். ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் ஆராதனை அதுதான், யாருக்கோ பேசுறார், எனக்கு தெரியல. எதையோ பார்த்து நீ என்னமோ பேசுற. யாக்கோபு தான் 40, நான் வாசித்த வாசனை ஏசே 40 இருக்குது. நீங்க வீட்டில் போய் 27, 28 படிச்சீங்கன்னா தெரியும். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது நீ சொல்லுவானே, நீ ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கிற? அடுத்த வார்த்தை, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அவர் 7வது நாள் ஓய்ந்திருந்தது. அதாவது எல்லாத்தையும் செஞ்சு முடிஞ்சு டயர்ட்ல இல்ல. எதுக்கு ஓய்ந்திருந்தார்னா ஆதாம்கிட்ட பேசுறதுக்கு. அல்லேலூயா. அவருக்கு சிருஷ்டிச்சு அவர் டயர்டாகி அப்படி கிடையாது. ஆதாம் கிட்ட பேசுறதுக்கு ஒன்றே லீவு இல்ல. சில சகப்பன்மாரை பார்த்தீங்கன்னா பிஸி ஷெட்யூல இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒன்னா லீவ் போடுவாங்க. எதுக்கு லீவ் போடுறீங்க? இல்லை, என் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அப்படிதான் 7வது நாள் ஓய்ந்திருந்தார். ஐயோ, அவருக்கு அவ்வளவுதான் டயர்ட் ஆயிட்டார். இல்ல, நான் அவர் ஓய மாட்டார், அவர் இளைப்பட மாட்டார். எனக்கு நன்மை செய்யறதுல என் ஆண்டவர் ஓய மாட்டார் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து